சங்கர் சார்லாம் பிரம்மாண்டத்தை பல படங்களை கொடுத்துட்டாரு. அதனால பிரம்மாண்டம் அப்படின்றது நம்ம படங்கள் தான். சங்கர் சாருடைய பல படங்களை உதாரணம் சொல்லலாம். முதல்வன், இந்தியன் அப்படின்னு பல படங்கள், அதாவது இந்திரன்லாம். இப்போ அவங்க அதை இன்னும் பிரமாதமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிரம்மாண்டத்துக்கு வந்து பயணியர் நம்ம தான், தமிழ் சினிமா தான். ஆனால் அவங்க அதை பிரமாதமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட பட்ஜெட்டும் பெருசு. இன்னைக்கு தெலுங்கு சினிமா வரும்போது பட்ஜெட் பெருசாக கிடைக்குது அவங்களுக்கு. அதில் பெருசாக அவங்களால பண்ண முடியுது. தமிழ் சினிமா இருக்கிற பட்ஜெட் லிமிடேஷனில் மேக்கிங் இவ்வளோ பெருசாக யாரும் பண்ண முடியல. ஆர்டிஸ்ட் சம்பளத்தை நிறைய போகும்போது இருக்கிற பட்ஜெட்டில் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோதான் பண்ண முடியும். அப்போ நம்ம ஒரு சோஷியல் ட்ராமா பண்ணுறோம், செட் ஒர்க்குள்ளே எல்லாம் பண்ணிடுறோம். அவங்க பிரமாதமாக படங்கள் எடுக்கிறாங்க, பிரம்மாண்டமான படைப்புகள் எடுக்கிறாங்க, எல்லாமே லொக்கேஷனில் எக்கச்சக்கமான டீமோடு எடுக்கிறாங்க. அப்போது அந்த பிரம்மாண்டத்தை உச்சமாக அது தெரியுது. சங்கர் சார் முன்னாடி பண்ணதை இவங்க வந்து 200% இன்க்ரீஸ் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ அது சினிமா என்பது மாறிட்டே இருக்கும். இன்னைக்கு கனடாவே இவ்வளோ பெருசாக மாறி இருக்குன்னா பாருங்களேன். கன்னட இண்டஸ்ட்ரி இவ்வளோ பெருசாக கேஜிஎஃப் வரிசையாக வர படங்கள்லாம் வாவ் இவ்வளோ பெருசாக பண்ணுறாங்களே அப்படின்னு இருக்குது நம்மளுக்கு. ஸோ அப்போது ஒரு மாற்றம் தான். காலம் வந்து மாறிட்டே இருக்குல்ல. அந்த கால மாற்றத்தில் தமிழ் சினிமா அதனுடைய போக்கிலே போயிட்டு இருக்கு. பட் மற்றவங்களாம் பல விதத்தில் அட்வான்ஸாக போயிட்டு இருக்காங்க.